அன்பர்களே, மத்திய கிழக்கில் தொடர்ந்து பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இப்பொழுது அமெரிக்காவும் ஈரானும் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் வேளையில் இன்று புதன்கிழமை காலை அமெரிக்க கடற்படை ஈரானிய சாகெட் 139 ட்ரோன் ஒன்றை யுஎஸ்எஸ் ஆபிரஹாம் லிங்கன் அருகே சுட்டு வீழ்த்தியுள்ளது. அணுசக்தி பதட்டங்கள் மற்றும் பிராந்திய உறுதியற்ற தன்மைக்கு மத்தியில் வாஷிங்டன் கடல்சார் சிவப்பு கோடுகளை அமல்படுத்துவதை இருக்குவதால் நிமிட்ஸ் வகுப்பு கேரியர் அருகே F-35C போர் விமானங்கள் IRDC ஆளில்லா விமானத்தை இடைமறித்துள்ளது. அமெரிக்க கடற்படை ஈரானிய சாகெட் 139 ட்ரோனை யுஎஸ் ஆபிரஹாம் லிங்கன் CBN-72 நெருங்கும் போது சுட்டு வீழ்த்தியுள்ளது. இந்த சம்பவம் வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே வளர்ந்து வரும் கடல்சார் மோதலில் ஒரு அளவீடு செய்யப்பட்டது. ஆனால் சந்தேகத்துக்கு இடமில்லாத அதிகரிப்பை குறைக்கிறது. பதட்டம் அதிகரிக்கின்றது. அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி செய்தி தொடர்பாளர் கேப்டன் TM ஹாக்கின்ஸ் ஆபிரஹாம் லிங்கனின் ஒரு F-35C போர் விமானம் ஈரானிய ட்ரோன் ஒன்றை காப்புக்காகவும் விமானம் தாங்கி கப்பலையும் பாதுகாப்பதற்கும் அதிலிருந்த பணியாளர்களை பாதுகாக்கவும் சுட்டு வீழ்த்தியாக தெரிவிக்கப்படும். அதாவது இவங்களோட யுஎஸ்எஸ் ஆபிரஹாம் லிங்கனை இவங்களோட சாகெட் ஒன்று நெருங்கி இருக்கின்றது. ஆளில்லா விமானம், அதை இவர்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றார்கள். சற்று நேரத்தில் அது சுட்டு வீழ்த்தப்படவில்லை என்றால் அமெரிக்காவின் யுஎஸ்எஸ் மிகப்பெரிய சேதத்தை கண்டிருக்கும் என்பது உலக வல்லுநர்களால் இன்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேரடி ஜனாதிபதி உத்தரவின் கீழ் நிறுத்தப்பட்ட ஒரு கேரியர் ஸ்ட்ரைக் குழுவின் மையத்தை உருவாக்க நிமிட்ஸ் வகுப்பு அணுசக்தியால் இயங்கும் விமானம் தாங்கி கப்பலான யுஎஸ்எஸ் ஆபிரஹாம் லிங்கன் ஈரானின் தெற்கு கரையிலிருந்து சுமார் 500 மைல்கள் தொலைவில் அரபிய கடலை கடந்து கேரியரை சர்வதேச கடல் எல்லைக்குள் நன்றாக வைத்திருக்கின்றது. ஆனால் ஈரானின் விரிவடைந்து வரும் ஆளில்லா கண்காணிப்பு வளையத்துக்குள் அது தொடர்ச்சியாக பார்க்கப்பட்டு வருவதாகவும் ஒரு அமெரிக்க செய்தியும் தெரிவிக்கின்றது. அரபிய கடலில் சர்வதேச நீர்நிலைகளில் உளவு கண்காணிப்பு மற்றும் படமாக்கல் பணியை நடத்தி வந்த போது ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் ஆளில்லா வான்வெளி விமானத்துடன் தொடர்பு இழந்ததாகவும் ஈரான் செய்தி ஒன்று இன்று காலை தெரிவித்திருக்கின்றது. ட்ரோன் அதன் கண்காணிப்பு மற்றும் உளவு காட்சிகளை IRDCயின் கட்டளை மையத்தில் உள்ள ஆபரேட்டர்களுக்கு வெற்றிகரமாக அனுப்பியும் இருக்கின்றது. மேலும் தகவல் அறிந்த ஈரானிய வட்டாரம் ஒன்று இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது ட்ரோன்ஸ் முடியுமான நாம ஏற்கனவே சொல்லியிருக்கும் இல்லை, அது 360 பாகையும் சுற்றி அடித்து அதுக்கு தேவையான தகவல்களை மோப்பம் பிடித்து உளவு பார்த்து ஈரானின் செல்ல வேண்டிய இடங்களுக்கு அதை அனுப்பி இருக்கின்றது. அதன் பிற்பாடுதான் இந்த ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக தான் ஊர்ஜிதமான தகவல் தெரிவிக்கின்றது. இப்பொழுது இந்திய பெருங்கடலை பாரசீக வளைகுடாவுடன் இணைக்கும் ஒரு மூலோபாய கடல்சார் தாழ்வாரமாக அரபிய கடலின் பங்கு இந்த சம்பவத்தை ஒரு தந்திரோபாய துப்பாக்கி சூட்டுக்கு அப்பால் உயர்த்துகிறது என்றும் இது உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பு நட்பு நாடுகளின் உறுதிப்பாடு மற்றும் சர்ச்சைக்குரிய பிராந்திய நிலைமைகளின் கீழ் அமெரிக்க சுதந்திர வழிநடத்தல் வழித்தட நடவடிக்கைகளின் நம்பகத்தன்மைக்கு நேரடி தாக்கங்களை கொன்ற ஒரு சமிக்கையாகவும் பார்க்கப்படுகின்றது. ட்ரோன்ஸ் இடைமறிப்பு கேரியர் தாக்குதல் குழுவின் வான் பாதுகாப்பு கோட்பாட்டை நிஜ உலக அழுத்தத்தின் கீழ் இது எடுத்துக்காட்டுவதாக நாம் இதை பார்க்க முடியும். அமெரிக்க மத்திய கட்டளையின்படி சாகெட் 139 ஆளில்லா வான்வெளி விமானம் யுஎஸ்எஸ் ஆபிரஹாம் லிங்கனை தெளிவற்ற நோக்கத்துடன் ஆக்ரோஷமாக அணுகியது. அதாவது தாக்குதலுக்கு தான் ஈரான்காரனும் ஒருத்தவன் தானே, அவன் தாக்குதலுக்காகத்தான் இந்த சாகெட் 139 அனுப்பியிருக்கிறான். சற்று நிலையில் இவங்கள் நிறவுல எல்லாம் தப்பியிருக்கிறாங்கன்னு ஒரு தகவல் வந்திருக்கின்றது. கொஞ்சம் கூட அது நாங்கள் சுதாரித்துக் கொள்ளவில்லை என்றால் தாக்குதல் மிகப்பெரிய சேதத்தை உண்டு பண்ணிருக்கும். 2 படங்களும் தருகின்றோம், பார்த்துக் கொள்ளுங்கள். இது அமெரிக்க கடற்படை தளபதியால் வழக்கமான கண்காணிப்பை சர்ச்சைக்குரிய செயல்பாட்டு சூழல்களுக்குள் சாத்தியமான தாக்குதலுக்கு முந்தைய நடத்தையில் இருந்து வேறுபடுத்தப்படுவதற்கு பயன்படுத்தப்படும் நிறுவப்பட்ட அச்சுறுத்தல் விவர குறிப்பு அளவுகோல்களுடன் ஒத்துப்போவதாகவும் அந்த கேப்டன் ஒரு தகவலையும் கொடுத்திருக்கின்றார்.
கேரியர் தாக்குதல் குழு கடல் மற்றும் வான்வெளியில் சந்திப்புகளை நிர்வகிக்கும் சர்வதேச விதிமுறைகளுக்கு இணங்க பலி செலுத்துதல், சரி செய்தல் மற்றும் மின்னணு எச்சரிக்கைகள் உட்பட பல விரிவாக்க குறைப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்துவதாக கூறப்படுகிறது. இருப்பினும் ரோனின் தொடர்ச்சியான அணுகுமுறை படை பாதுகாப்பு நிலைப்பாட்டிலிருந்து நோக்கம் குறித்த தெளிவின்மையை அது சரியாக பயன்படுத்துவதாக சொல்லப்படுகின்றது. கப்பல் அடிப்படையிலான வான் பாதுகாப்பு அமைப்புகள் மட்டுமே நம்புவதற்கு பதிலாக F-35C மின்னல் 2I நிலைநிறுத்துவதற்கான முடிவு அடுக்கு பாதுகாப்பில் கோட்பாடு முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கிறது. கேரியரின் தற்பாதுகாப்பு உரையின் ஒரு ஒருமைப்பாட்டை பாதுகாக்கும் அதே வேளையில் அதிகபட்ச நிலைப்பாடு தூரங்களில் அச்சுறுத்தல்களை நடுநிலையாகவும் செயல்படுத்துவதாகவும் சொல்லப்படுகின்றது. F-35Cயின் சென்சார் நன்மையை அறிமுகப்படுத்தும் வரம்பில் இடைமறைப்பு நிகழ்வு விமானத்தின் AN/APG-81 ரேடார் மற்றும் விநியோகிக்கப்பட்ட துளை அமைப்புகள் ஆகியவற்றையும் வான்வழி ஊடாக இது முழு பதிவு செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஈரான் தரப்பின் பக்கமாக இந்த சம்பவம் 5ஆம் தலைமுறை கேரியர் விமான போக்குவரத்தில் ஒரு வருட முதலீட்டை உறுதிப்படுத்துவதாகவும் சொல்லப்படுகிறது. செயல்பாட்டு ரீதியாக துப்பாக்கி சூடு ஒரு தெளிவான செய்தியை அனுப்புகிறது. அந்த அமைப்புகள் வெளிப்படையான இயக்க தாக்குதலுக்கு தகுதியற்றதாக இருந்தாலும் கூட விரோதமான சுய விவரங்களை வெளிப்படுத்தும் ஆளில்லா அமைப்புகளுக்கு எதிராக தீர்க்கமாக செயல்பட அமெரிக்க கடற்படை தளபதிகளுக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க தரப்பால் சொல்லப்படுகின்றது. எந்த விமானங்களையும் சுட்டு வீழ்த்தும் ஒரு உத்தரவு அமெரிக்க தரப்பால் இருக்கின்றது. எந்த இடத்திலும் இவங்கள் வேவு பார்ப்பதற்காக ஈரான் தரப்பால் அமுக்கிவிடப்பட்டிருக்கின்றது சாகேட் ஏவுகணை. இந்த ஈடுபாடு மூலோபாய தெளிவின்மைக்கான கருவிகளாக ஆளில்லா தளங்களை ஈரான் எவ்வாறு நம்பியிருப்பது அமெரிக்க படை பாதுகாப்பு கட்டாயங்களுடன் பெருகிய முறையில் மோதுகிறது என்பதையும் உலகுக்கு காட்டி வருவதாகவும் இங்கு சொல்லப்படுகின்றது. ஈரானின் சாகேட் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரீஸால் உருவாக்கப்பட்ட சாகேட் 139 தெஹ்ரானின் பரந்த ஆளில்லா வான்வழி சுற்றுச்சூழல் அமைப்பில் ஒரு முக்கியமான பங்கை கொண்டுள்ளது. இது மூலோபாய கடல்சார் மண்டலங்களில் தொடர்ச்சியான உளவுத்துறை கண்காணிப்பு மற்றும் உளவுத்துறை கவரேஜை வழங்குவதன் மூலம் மனிதர்கள் கொண்ட விமான பயணத்தில் உள்ள வரம்புகளை ஈடு செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளது. நாம் ஏற்கனவே இந்த தகவல் 10 தினங்களுக்கு முன்பாக நாம் தந்திருக்கின்றோம். அதாவது வடக்கு தெற்காக ஈரானின் மைய பகுதியிலிருந்து வடக்கு தெற்காக ஈரான் முழுமையான ஆளில்லா விமானங்கள் மூலம் அமெரிக்காவின் நடமாட்டங்கள், போக்குவரத்துகள், அசைவுகள் அத்தனையும் ஈரானால் தொடர்ச்சியாக உளவு பார்க்கப்பட்டு வருகின்றது. அந்த உளவு விமானத்தில் ஒன்றுதான் இந்த சாகேட் ஒன்று சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். சுமார் 1500 கிலோமீட்டர் வரை மதிப்பிடப்பட்ட வரம்பு மற்றும் நீடிக்கப்பட்ட அலைந்து திரிவதற்கு ஏற்ற சகிப்புத்தன்மையுடன் இந்த தளம் ஈரானை சர்வதேச நீரில் ஆழமாக கேரியர் தாக்குதல் குழு நகர்வுகளை கண்காணிப்பு உதவுகிறது. அதாவது ஈரானின் மைய பகுதியிலிருந்து 1500 கிலோமீட்டர் தூரம் வரையுமான பகுதிகளை உளவு பார்க்க, வேவு பார்க்க அனுப்பப்பட்டதான் இந்த ஆளில்லா விமானம் என்று உலக பரப்பில் அது மிகப்பெரிய இஷ்யூவாக பார்க்கப்படுகின்றது. அதன் எலக்ட்ரோ ஆப்டிகல் மற்றும் அகச்சிவப்பு சென்சார் பெலேடுகள் மற்றும் மேற்பரப்பு போராளிகள், தளவாட கப்பல்கள் மற்றும் அதிக மதிப்புள்ள கடற்படை அமைப்புகள், பகல் இரவு கண்காணிப்புகள், டே அண்ட் நைட் வாட்சிங் அதிகமாக சொல்லப்படுகிறது. ஆகியவை எல்லாமே இந்த ஆளில்லா விமானங்கள் மூலம் சரிபார்க்கப்படுகிறது. சாகேட் 139 அமெரிக்க MQ மை குயின் 1 பிரியட்டரை ஒத்திருப்பது தற்செயலானது அல்ல. கண்காணிப்பு திறன்களில் செலவு குறைந்த சமநிலையை அடைய மேற்கத்திய ஆளில்லா வடிவமைப்புகளை நகலெடுப்பதில், போட்டோகாப்பி எடுப்பதில் தெஹ்ரானின் நீண்ட ஆழ முக்கியத்துவத்தை இது பிரதிபலிப்பாகவே காட்டுவதாகவும் ஈரான் தரப்பிலிருந்தும் ஒரு செய்தி கசிந்திருக்கின்றது. அதிவேக தாக்குதலுக்கு உகந்ததாக இல்லாவிட்டாலும் இலக்கு தரவை சேகரிக்கும் ட்ரோனின் திறன், கப்பல் எதிர்ப்பு அலைகள், ஏவுகணைகள், அலைந்து திரியும் வெடிமருந்துகள் அல்லது ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை கடற்படையால் இயக்கப்படும் மேற்பரப்பு சொத்துக்களை திரள்வது ஆகியவற்றில் அதன் சாத்தியமான பங்கு குறித்தும் கவலை எழுந்துள்ளது. USS ஆப்ரஹாம் லிங்கன் சம்பவத்தின் பின்னாலே UAVயின் ஆக்கிரமிப்பு அணுகுமுறை செயலற்ற கண்காணிப்புக்கு அப்பால் நீட்டிக்கும் ஒரு பணி சுய விபரத்தை
பரிந்துரைக்கிறது என்றும் இது மின்னணு ஆய்வு அல்லது நிகழ்நேர இலக்கு சரிபார்ப்பை உளவு தகவலாகவும் செய்யப்படுகின்றதாகவும் சொல்லப்படுகின்றது. பிராந்திய கண்ணோட்டத்தில் மிகப்பெரிய ஒரு நெரிசலான மற்றும் நிலையற்ற இயக்க சூழலுக்கு அப்பால் இந்த விடயம் நடைபெற்றிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இதன் விளைவாக ஒரு அமெரிக்க விமான கேரியருக்கு அருகில் சாகேட் 139 இழப்பு ஈரானுக்கு ஒரு தந்திரோபாய பின்னடைவை குறிக்கிறது மட்டுமல்லாமல் தொழில்நுட்ப ரீதியாக உயர்ந்த கடற்படை படைகளுக்கு எதிராக ஆளில்லா விமான ஒப்பீட்டளவில் அதாவது ஆளில்லா விமான தளங்கள் ஒப்பீட்டளவில் தண்டனையின்றி செயல்பட முடியும் என்ற அதன் அனுமானத்தில் உள்ள பாதிப்பையும் இது காட்டுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஹார்முஸ் ஜலசந்தியின் இணையான சம்பவம் ஈரானிய கடல்சார் வற்புறுத்தலின் வடிவத்தை வலுப்படுத்துகிறது என்றும் சொல்லப்படுகின்றது. ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு அமெரிக்க மத்திய கட்டளை ஹார்முஸ் ஜலசந்தி சுவாமிய புரட்சிகர காவல் படையின் துப்பாக்கி படகுகள் மற்றும் மெஹஜர் ஷோன் அமெரிக்க கொடியுடன் கூடிய வணிக கப்பலான MV ஷனா இம்பரட்டை துன்புறுத்தியது என்றும் துரத்தியது என்றும் ஒரு தனி சம்பவத்தை பற்றி அறிக்கை செய்திருக்கின்றது. இம்பரட்டியாவை துரத்தியதாகவே அது சொல்லப்படுகின்றது. அது அது அவங்களோட நேவி அமெரிக்காவின் நேவி பிரிவின் ஒரு பகுதி என்றும் சொல்லப்படுகின்றது. இது ஈரானின் கடல்சார் அழுத்த பிரச்சாரத்தின் பல டொமைன் தன்மையை எடுத்து காட்டுவதாகவும் அமெரிக்கா அச்சம் கொண்டுள்ளது. வழிகாட்டப்பட்ட ஏவுகணை அளிப்பான USMC ஹால் DDG-74 அமெரிக்க விமானப்படை சொத்துக்களுடன் தலையிட்டது என்றும் வணிக கடல் போக்குவரத்தை பாதுகாக்கும் அதே வேளையில் அதிகரிப்பை தடுக்க வடிவமைக்கப்பட்ட கூட்டுப்படை ஒருங்கிணைப்பையும் இது நிரூபித்திருப்பதாகவும் அமெரிக்க கேப்டன் ஹாக்கின்ஸ் இந்த சம்பவத்தின் பின் தெரிவிக்கின்றார். உலகளாவிய எண்ணெய் ஏற்றுமதியில் தோராயமாக 20% ஒரு அதிகமான ஒரு வழியாக, அதாவது நாளாந்தம் இந்த நாம ஏற்கனவே சொல்லிக்கிறோம் இல்ல, ஓமான் கடல் சந்தியில் இருக்கின்ற ஹார்முஸ் சந்தி ஊடாக உலகம் முழுவதற்கும் 20% ஒயில் எண்ணெய்களை இந்த வழியாக செல்வதால் ஹார்முஸ் ஜலசந்தி ஒரு சமாதான பகுதியாக வைத்திருக்க ஈரான் விரும்புகின்றது. ஆனால் அமெரிக்கா அங்கு ஒரு அமளி தும்ளியை ஏற்படுத்த பார்ப்பதாகவே ஈரான் தரப்பால் சொல்லப்படுகின்றது. அதற்காகத்தான் சுமார் 500 கிலோமீட்டர் தூரமாக USS ஆபிரகாம் லிங்கன் முகாமிட்டு இருக்கின்றான் என்றும் இங்கு சொல்லப்படுகின்றது. பார்க்கலாம், இது மிகப்பெரிய இந்த சுட்டு வீழ்ச்சி என்பது ஒரு ஈரானுக்கு ஒரு பின்னடைவு. யார் என்ன சொன்னாலும் ஈரானுக்கு இன்றைய நாள் புதன்கிழமை ஒரு பின்னடைவு நாளாகத்தான் நான் சொல்வேன். ஏனெனில் அவங்களின் உளவு விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றனால் அது கடல் எல்லையில் தான் வீழ்ந்திருக்கின்றது. அதனால் அது அமெரிக்கா அதை கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனாலும் தொடர்ச்சியாக ஈரான் தனது சாகேட் 139 கட்டங்கட்டமாக இறக்கத்தான் போகின்றது. அது வேறு பார்த்து என்னென்ன தேவையோ அவ்வளவும் ஈரானுக்கு அனுப்பிய வண்ணமே இருக்கின்றது என்பதையும் இன்று செய்தியாக சொல்லி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அன்புநேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.